மட்டக்களப்பு கட்டுமுறிவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் காரணமாக தடைப்பட்டிருந்த வாகரையூடான திருகோணமலைக்கான போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளது. ஆர்ப்பாட்டத்தினால் குறித்த வீதியூடான போக்குவரத்து சுமார் ஒரு மணித்தியாலம் தடைப்பட்டிருந்தது. கல்குடா கல்வி வலயத்திற்குட்பட்ட கட்டுமுறிவு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தரம் 1 முதல் சாதாரண தரம் வரையான வகுப்புகளை கொண்ட குறித்த பாடசாலையில் 7 ஆசிரியர்கள் மாத்திரமே கடமையாற்றுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இலகுவான வழியில தீர்த்துக் கொள்ளலாம் என்பதற்கான பல முடிவுகள் எடுத்திருந்தோம். பலதரப்பட்ட அமைச்சர்மார்களுக்கு நாங்கள் கடிதம் மூலம் அனுப்பியிருந்தோம். அதற்கான பதில் கடிதமும் எங்களுக்கு வரவில்லை. அது சம்பந்தமாக எந்த ஒரு அமைச்சர்களும் இது சம்பந்தமாக எங்களுக்கு கதைக்கவில்லை, ஒரு தீர்வு வழங்கவில்லை. இன்று நாங்கள் இந்த முடிவுக்கு வந்த பிறகுதான் ஓரளவான முடிவுகளை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த விடயம் குறித்து கல்குடா வலய கல்வி பணிப்பாளர் எஸ். கிருஷ்ணராஜாவிடம் நியூஸ் போஸ்ட் வினவியது. இந்த பாடசாலை நகரிலிருந்து வெகு தொலைவில் காணப்படுவதால் போக்குவரத்து மற்றும் இனிய விடயங்களின் அடிப்படையில் குறித்த பாடசாலைக்கு ஆசிரியர்களை நியமிப்பதில் சிக்கல் நிலை காணப்படுவதாக கல்குடா வலய கல்வி பணிப்பாளர் எஸ். டி. கிருஷ்ணராஜா தெரிவித்தார். அடுத்த தவணை முதல் புதிதாக நியமனம் பெற்ற ஆசிரியர்களை கட்டுமுறிவு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைக்கு நியமிப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் மேலும் கூறினார். இந்த நிலையில் இன்று ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பதால் உடனடி தீர்வாக பாடசாலைக்கு அருகிலுள்ள கதிர்வழி பகுதியை வதிவிடமாக கொண்ட ஆசிரியர்களை நியமிக்க உள்ளதாக கல்குடா வலய கல்வி பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார். கதிர்வழியை வதிவிடமாக கொண்ட 3 ஆசிரியர்களை தெரிவு செய்து கட்டுமுறிவு பாடசாலைக்கு நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். கல்குடா கல்வி வலய பணிப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் குறித்த பகுதிக்கு விஜயம் செய்து மாணவர்கள் மற்றும் பெற்றோருடன் கலந்துரையாடியதை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றதாக பிராந்திய செய்தியாளர் மேலும் கூறினார்.